வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப பெரிய அப்டேட் தான் நண்பா. அதுக்கு முன்னாடி நான் சர்வீசஸில் மேட்ச் பண்ணாங்கல்ல, ஓஜி பிளட்டன் விசஸ் நியூ பிளட்டன். அதில் வந்து 2 பேர்த்துக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் இருக்குது. அது இல்லாமல் இப்போ நடந்து முடிஞ்ச அந்த சர்வே சீரிஸில் சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு ஃபியூடாக டபிள்யூ கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? ஏன்னா அதுதான் உண்மை. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் இருக்க அந்த ஒரு தனிப்பட்ட ஃபியூடாக டபிள்யூ மறந்துட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி சர்வே சீரிஸில் ஓஜி பிளட் லைன் வெர்சஸ் நியூ பிளட் லைனுக்கான அந்த ஒரு வார் கேம்லாம் நடந்துச்சு. அது உங்களுக்கே தெரியும். அதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய சிஎம் பங்க்கும் பண்ண அந்த விஷயங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு கேஜுக்குள்ளே இருக்கிறப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து தடுத்ததாக இருக்கட்டும், அது இல்லாமல் 2 பேரும் அந்த ஒன்றா இருந்ததாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய பிரான்சன் ரீடு வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அந்த டேபிளில் படுக்க வச்சு நம்மளுடைய பிரான்சன் ரீடு வந்து மேலே இருந்து அவரோட ஃபினிஷரை அந்த சுனாமி ஃபினிஷரை போடுறப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸை நம்முடைய சிஎம் காப்பாற்றினதாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய டபிள்யூடபிள்யூலேருந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஓஜி பிளட்லைனில் நம்மளுடைய ஜிம்மி உசோக்கு வந்து இன்ஜூரி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது நம்முடைய ஜிம்மி உசோ வந்து அந்த ரோப்பில் இருந்து ஃபினிஷர் போடுறப்ப அவருக்கு வந்து அந்த காலில் கட்டவரில் வந்து அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் அதே பிளட் லைனில் இருந்தால், அதாவது நம்மளுடைய பிளட் லைன் 2.0 இப்போ ஜாயின் பண்ண பிரான்சன் ரீடுக்கும் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அதாவது நம்மளுடைய ஜிம்மிக்கும் இன்ஜுரி ஆகிருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கும் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ டபிள்யூ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சே சொல்லிட்டாரு. அதாவது ஜிம்மிக்கும் பிரான்சன் ரீடுக்கும் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்குக்குமான ஃபியூடை வந்து சர்வே சீரிஸில் டபிள்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து அந்த ஓஜி பிளட்லைனில் நம்மளுடைய சிஎம் பங்கு 5வது நபராக வந்து அந்த ஓஜி பிளட்லைனை வின் பண்ண வச்சுட்டாரு. சரிங்களா? அது யாரால்? மைஸ்மேன் பால் ஹேமனால். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய சேமிசனை சொன்னார். அதாவது நீ வந்து ஓஜி பிளட்லைனர் செய்கிற அப்படின்னு சொன்னார். அதனால் நம்மளுடைய சிஎம் பங்க்கும் அந்த ஓஜி பிளட்லைனர் சேர்ந்துட்டார். இப்போ நம்மளுடைய பால் ஹேமன் சொன்னதுனால நம்மளுடைய சிஎம் பங்க்கு வந்து அந்த ஓஜி பிளட்லைனர் சேர்ந்து வின் பண்ண வச்சார். இப்போ அதே அவர் செஞ்ச உதவிக்காக நம்மளுடைய பால் ஹேமன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டால், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து இந்த விஷயத்தை தான் பால் ஹேமன்ட்ட கேட்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒன்று, ரோமன் ரெயின்ஸ் கூட நான் வந்து 1-on-1 மேட்ச் விளாடணும், அதுவும் ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டாக மேட்ச் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நம்பர் 2 வந்து இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட தான் பால் ஹேமன் வந்து வாய்ஸ் மேனாக ஒர்க் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் வந்து நீ வந்து ஏன் கூட வாய்ஸ் மேனாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய பால் ஹேமன்ட்ட சொல்லலாம். நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டால், 2 பேர்த்துக்குமே இல்லாமல் நீ வந்து பொதுவாக இருக்கணும். அதாவது எனக்கும் வந்து நீ வாய்ஸ் மேனாக ரா பிராண்டில் ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து நீ ஸ்மாக் டவுனில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் 3. அதாவது இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய பால் ஹேமன்ட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ரோமன் ரெயின்ஸே டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால், பால் ஹேமன் வந்து இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட தான் இருக்கிறாரு. ஆனாலும் சிஎம்முக்கு கூட எதுவும் போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இன்னமும் ரோமன் ரெயின்ஸுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச இதை ஸ்மாக் டவுன்லேயே சொல்லியிருப்பார். அதாவது நீ வந்து யார் கூட பால் இருப்ப, அதாவது நீ ஏன் கூட இருப்பியா இல்லை ரோமன் சிஎம் கூட இருப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஒன்றுமே சொல்லாமல், இல்லை ட்ரைபிள் சீஃப், அதாவது இப்போ வந்து சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் இதுக்கான க்ளீனான ஒரு எக்ஸ்பிளைனை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் வந்து உலட்டியிருப்பார். அதனால் நம்மளுடைய பால் ஹேமன் கூட ஒருவேளை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ணுவாரான்னு கேட்டால், துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த 3 விஷயம் நான் சொன்னல, இந்த விஷயந்தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய பால் ஹேமன்ட்ட சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி என்னோட கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்னை கமெண்டில் கழிவுகளையெல்லாம் ஊற்றாதீங்க. இது வந்து என்னோட ஒரு கற்பனையில் நான் சொல்கிறேனே தவிர இது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. ஒருவேளை சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெசல்மேனியாவில் அதுவும் மெயின் ஈவெண்ட்டாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இப்போ நடந்து முடிஞ்சிச்சுல, அதாவது சர்வைவர் சீரிஸ் ஓஜி பிளட் லைன் வெர்சஸ் நியூ பிளட் லைனுக்கான அந்த ஒரு வார் கேம் நடந்து முடிஞ்சிச்சு. இது யாருக்காக?
ரோமன் ரெயின்ஸுக்காகவும் சோலஸுக்காகவும், அதாவது நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்காகவும், அதாவது என்னை வந்து ஏமாற்றி சீட் பண்ணி அவன் வந்து எல்லாத்தையும் என்னோட காப்பியாக தான் அவன் இருக்கான், அவன் வந்து ஒரிஜினல் ட்ரைபல் சீஃபே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அது இல்லாமல் உலாஃபாலா மலை என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் உண்மையான ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறதுக்கான எல்லாமே என்கிட்ட இருக்குது, நீ வந்து ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறதுக்கான எந்த இதுவுமே உன்ட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சொல்கிறாரு. அதனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் எப்போ வந்தாலுமே சரி, இப்போ வந்ததுலேருந்து அந்த ஒரு உலாஃபாலா மலை அவர் தான் வச்சுருப்பார். அதாவது ஒரிஜினலோ டூப்ளிகேட்டோ அவர் வச்சுருப்பார். ஆனால் இந்த சர்வே சீரிஸில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வர்றப்ப அவரோட கழுத்தில் வந்து அந்த ஒரு உலாஃபாலா மாலை அப்படிங்கிறது இல்லை. அது எதனால் அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. அதாவது WWE வந்து இந்த உலாஃபாலா மாலை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரியவே சுத்தமாக மறந்துட்டாங்களா, இல்லை நம்முடைய சோலோவுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு இருக்க அந்த ஒரு பாண்டிங்கை மறைக்கிறாங்களா அப்படிங்கிறது எதுக்கானு தெரியல. எதனால் மறைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. ஒருவேளை அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி நம்முடைய சோலோக்கும் சரி இந்த உலாஃபாலா மாலைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதாவது ட்ரைபல் காம்பட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நடக்க போகுது. இது வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து WWE புக் பண்ணுறாங்க. அதாவது சோலோ விசிஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ட்ரைபல் காம்பட் மேட்ச், அதாவது உலாஃபாலா மாலைக்காக. இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை மேபி இந்த மேட்ச்சு வந்து இதிலேயே வச்சு, அதாவது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்லேயே வச்சு நடத்தி முடிச்சுட்டானுங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்னல ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய சிஎம்முக்கும் ஒரு மேட்ச் இருக்குன்னு, அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதனால அது சிஎம்முக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்சை பில்டப் பண்ணுறதுக்காக கூட இந்த உலாஃபாலா மாலை அப்படிங்கிற அது ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய சோலோவுக்கும் இருக்கிற அந்த ஒரு கான்ட்ரவர்ஸில் WWE எதுவும் மறைச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நம்ம மனசில் எழுந்துடும். ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூட் போகுது. ஏன்னா இந்த உலாஃபாலா மாலையை வச்சு தான் ரோமன் ரெயின்ஸு எல்லா மேட்ச் பண்ணுறப்ப சரி அந்த உலாஃபாலா மாலை எடுத்து பார்க்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு. ஆனால் இந்த சர்வே சீரிஸில் மட்டும் எதுக்கு அந்த உலாஃபாலா அப்படிங்கிற அந்த ஒரு மாலை அப்படிங்கிறது சுத்தமாக எதுக்காக மறந்தாங்க அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியே எழும். அதனால இந்த மேட்சை வந்து இப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், இந்த ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம இப்படியே நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட WWE டிசைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து சோலோவுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இல்லை. அதனால் இந்த மேட்சை வந்து இப்போ சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து அந்த ட்ரைபல் காம்பட் மேட்சை வச்சு முடிச்சிடலாம். அப்படி முடிச்சுட்டு இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியை வந்து கொஞ்சம் ஆற போடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட WWE டிசைட் பண்ணலாம். அப்படி டிசைட் பண்ணால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ட்ரைபல் சீஃபாக இருப்பாரான்னு கேட்டால் ட்ரைபல் சீஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே கம்மியாக தான் இருக்கும். அதேமாதிரி நம்மளோட சோலோ வந்து அவர் வந்து ஒரு ட்ரைபல் சீஃபாக இருப்பான்னு கேட்டால் அவரோட பாதையில் வந்து அவர் வந்து கம்பீரமாக அவர் பாட்டு போய்கிட்டு தான் இருப்பார். ரெசல்மேனியா 41 சோலோ விசிஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் சிஎம் பேங்க் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கம்மா. ஒருவேளை இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய சோலோவுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு ஃபீடை வந்து அந்த மேட்ச் வச்சு அந்த ஒரு ஸ்டோரியை லைட்டாக ஆற போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆற போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பேங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு ஃபீடை ஆரம்பித்து இவங்களுக்கு ரெசல்மேனியா 41 சிஎம் பேங்க் விசிஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.